இன்றைக்கி வீடியோவில் ஒரு பெஸ்டிசைடு தான் பார்க்க போகிறோம். இந்த வெள்ளரிக்காய் வந்து இதோட லைஃப் சைக்கிள் முடிஞ்சு போச்சு. கடைசி காய், நிறைய காய் அறுவடை பண்ணிட்டேன். அதுலேயும் பூச்சிகள்லாம் இருந்தது. இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் நிறைய மருந்து தெளிச்சாச்சு. இதோட லைஃப் முடிஞ்சிடுத்து. இனிமேல் நான் வந்து வேறு செடி தான் இந்த நட்டிருக்கேன். பாருங்கள், இன்னொரு வெள்ளரிக்காய் அங்கே படர்ந்துன்னு இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடி நான் ஏற்கனவே நிறைய அறுவடை பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இது நல்ல குவாலிட்டி கத்திரிக்காய். நிறைய அறுவடை பண்ணிட்டேன். இப்போ திரும்ப பிஞ்சு பூவெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், பிஞ்சு வருது. ஆனால் நிறைய பூச்சி தாக்குதல் இருக்குதுக்கு. நான் வேப்பெண்ணெய் வாங்கி எல்லாம் காலி ஆகிடுது. வேப்பெண்ணெய் வாங்கி கட்டுப்படியே ஆகலை. இப்போ நான் வந்து வேறு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுருக்கேன். இன்றைக்கி அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது. நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ஒரு பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு, ஃபண்டாஸ்டிக் ஒன், ஆர்கானிக், ஹோம்மேட். இது எப்படி பண்ணுறது, என்ன ரேஷியோவில் கொடுக்கலாம், செடிகள்லாம் எப்படி பூச்சிகள்கிட்டேருந்து தப்பிக்கும் அப்படிங்கிற விவரமெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். 1 கிலோ 2 கிலோ காய் இந்த மாதிரி இது பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரும். இது இந்த நார்த் இந்தியாவிலலாம் வருமே பேங்கன், நம்ம மசாலா பண்ணுவோம், அந்த கத்திரிக்காய். இது வந்து இட்டாலியன் எக் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. நல்லா கொத்து கொத்தாக காய் பிடிக்கும். நிறைய அறுவடை பண்ணிட்டேன் நான் ஏற்கனவே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தா இந்த இலையிலெல்லாம் ஒரே பூச்சி எல்லாம் நெட்டு மாதிரி கடிச்சு விட்ருக்கு. இது வந்து ஒரு சிவப்பு கலர் வண்டு மாதிரி வருது. சரி, இந்த தடவை நம்ம இந்த வேப்பெண்ணெய் கரைசல் கொடுக்க வேண்டாம், அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்துடுது பூச்சிக்கு. அதனால நம்ம வேறு ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு வேப்பெண்ணெய் தான் எப்போ பார் கலந்து அடிச்சுன்னு இருக்கோம். நான் வெத்தலையும் கிராம்பும் சேர்த்து கூட ஒரு பெஸ்டிசைடு என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். அது கூட எஃபெக்டிவாக தான் இருந்தது. இப்போ என்னென்னா இந்த பூச்சிகளுக்கெலாம் ரெசிஸ்டன்ஸ் வருது. அது என்ன தான் அடித்தாலும் வேற ஒரு புதுவிதமான ஒரு பூச்சி வந்து தாக்குறது. என்னோடய கத்திரிக்காய் செடியில் இப்போ ரொம்ப தொல்லை. ஆனாலும் அது காய்ச்சுட்டே தான் இருக்குது, பிஞ்சு விட்டுட்டே இருக்குது. ஆனால் குவாலிட்டி வந்து பெருசாக காய்ச்சிருந்து சின்னதாக எடுத்து பாருங்கள். இலையெல்லாம் இந்த மாதிரி பூச்சி தாக்கினா உங்களுக்கு வந்து குளோரோஃபில்லே இல்லை. குளோரோஃபிலெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து உணவு தயாரிக்க முடியாது செடிகளால். அப்போது ஒளிச்சேர்க்கை இல்லாமல் உணவு தயாரிக்கலைன்னா அப்புறம் காயும் பிஞ்செல்லாம் நிச்சயமாக நல்லா வராது. ஸோ நம்ம மாற்றி மாற்றி ஏதாவது பெஸ்டிசைடு அடிச்சுட்டே இருந்தால் தான் இந்த செடிக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவர் கிடைக்கும். இந்த பாவக்காயை பொறுத்த வரைக்கும் நல்ல ரெசிஸ்டன்ஸ் பவர் செடிகளுக்கு கொடுக்கும். அதனால இதை நான் யூஸ் பண்ணுறேன். இது எப்படி யூஸ் பண்ணோம், என்ன அளவில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த கெட்டு போயிடுது இந்த பாவக்காய். அதனால் நீங்கள் வீட்டில் வாங்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாத பாவக்காய் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், பழுத்து போச்சு. இப்போ இதில் முக்கியமாக வந்து இதை வந்து தோலோடையே எடுத்துக்கணும். இந்த விதைகள் ரொம்ப முக்கியம். இந்த விதைகளை தூக்கி போடாதீங்க. இப்போ வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த பாவக்காயை கட் பண்ணுவோம் இல்லையா, கட் பண்ணிவிட்டு இந்த விதைகளை சேகரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் முக்கியமாக நம்ம விதைகளுக்குள்ளே ஒரு ட்ரிப்ஸுன்னு ஒரு கம்பவுண்ட் இருக்குது. அதுதான் ரொம்ப பூச்சியை அழிக்கிறது, பூச்சி வராமல் தடுக்கிறது, செடிகளுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். அதனால் இந்த விதையை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஃபுல் பாவக்காயும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக வெட்டிட்டு மொத்தமாக வெட்டிக்கணும். இந்த கொட்டை தான் ரொம்ப முக்கியம். அதில் இருக்கிற விதைகள் தான் ரொம்ப முக்கியம். விதைகளில் நான் சொன்ன மாதிரி ட்ரிப்ஸுன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது இன்ஹிபிட்டார். அது வந்து செடிகளை பூச்சி தாக்குதல்லேருந்து காப்பாற்றும், அதுகளுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக மொத்த பாவக்காயும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த மாதிரி பச்சை பசேல் நல்ல பச்சையாக இருக்கிற பாவக்காயில் தான் ரொம்ப கசப்பு தன்மை இருக்கும், அந்த ட்ரிப்ஸுனும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இதை இந்த மாதிரி பாவக்காயை சூஸ் பண்ணுங்கள் இந்த பெஸ்டிசைடுக்கு. நீங்கள் வீட்டு உபயோகத்துக்கு நம்ம சில சமயம் அந்த வெள்ளை பாவக்காய் வாங்குவோம். அது வந்து கசப்புத்தன்மை கம்மியாக இருக்கும், அது கறி பண்ணுறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை ஜாஸ்தி. இதுதான் நமக்கு பெஸ்டிசைடுக்கு தேவை. ஸோ பூச்சிக்கொல்லி மருந்து, பூச்சி விரட்டி எல்லாமே இந்த
காம்பவுண்டில் இருக்கிறதுனால இந்த பாவக்காயை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்கள். ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது வந்து தண்ணி ரொம்ப ஊற்றாமல் திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து டைல்யூட் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும், ரேஷியோ. ரொம்ப டைல்யூட் பண்ணவும் முடியாது. ஸோ நான் அது கரெக்டாக உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக தான் இதை திக் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இதில் இப்போ என்ன ரேஷியோ அப்படின்னா, முதல்ல நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் 1 மக்கு தண்ணி விட்டுருக்கேன். 2 பாவக்காய் அந்த மாதிரி எடுத்து நான் அரைச்சிருக்கேன். அதில் வந்து 1 மக்கு தண்ணி விட்டுருக்கேன். இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். திப்பி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஸ்ப்ரேயரில் வந்து அடைக்காமல் இருக்கும். 1க்கு 2 தடவை கூட வடிகட்டிக்கோங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் ரெசிடியூ இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை வச்சுட்டு நீங்கள் திரும்ப கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் பாட்டிலையும் ஊற்றிக்கலாம். நான் இதில் ஸ்ப்ரேயர் பாட்டில் எடுத்துருக்கேன். ஏன்னா இதில் கொஞ்சம் திப்பி இருக்க மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இது மாதிரி பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரேயர்லேயும் எடுத்திருக்கேன். இதில் ஏற்கனவே நான் ஃபில் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுலேயும் நான் அடித்து காட்டுறேன். இப்போ நான் வந்து தெளித்து காமிக்கிறேன். இலையில் செடிகளோட இலைகளில் எந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய், காய்கறி, அப்புறம் இந்த கொடிக்காய்கள் இப்போ இந்த சீசனுக்கு போடுவோம் இல்லையா, அதில் எல்லாமும் இந்த சின்ன சின்ன வண்டுகள், பூச்சிகள், எல்லா விதமான பூச்சிகளுக்கும் இது உதவி செய்யும். ஸோ இந்த மாதிரி நல்ல ட்ரென்ச் பண்ணி விட்டுருங்க, குளிப்பாட்டி விட்டுருங்க. ஏன்னா இதில் வந்து ஹார்ம்ஃபுல்லாக செடிகளுக்கு எந்த தீங்கும் விளைவிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் பூச்சியை மட்டும் கொல்லும். அதுக்கு மாதிரி தான் இந்த சொல்யூஷன் நம்ம இப்போது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ தைரியமாக நீங்கள் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். செடிகளில் தாராளமாக அடித்து விடலாம். இந்த பூச்சியாலேயே இந்த கத்திரிக்காயில் அறுவடை பார்க்க அந்த மாதிரிங்க பூவெல்லாம் நல்லாவே பிடிச்சுன்னு இருக்கு, பிஞ்சு பிடிச்சிருக்கு. இப்போ நான் ஸ்ப்ரேயர்லேயே உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன். இதில் ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து ஸ்ப்ரேயரில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அந்த இலைகள் மேலே நல்லா இப்படி தெளித்து விட்ருங்க. அப்போ உங்களுக்கு இந்த பூச்சிகள் இருந்தால் அழிஞ்சிடும். இப்போ ஈவினிங்ஸில் தெளிங்க. அப்போ தான் நைட் ஃபுல்லாக இது செட்டில் ஆகி இந்த காலையில் இந்த பூச்சிகள் வராமல் இருக்கும். ஸோ இந்த பாவக்காய் வந்து நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்காட்டா கூட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற ஒரு பெஸ்டிசைட். அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதை யூஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்தது இந்த பாவக்காய் இன்செக்டிசைட், பெஸ்டிசைட்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். காய்கறி மட்டும் இல்லை, பூக்கள்லேயும் சில சமயம் பிரச்சனை வரும். ரோஜா செடி, ஹைபிஸ்கஸில் எஸ்பெஷலி அதுக்கெல்லாமும் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.